சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 18/3/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்விரை சதுர்த்தசி திதி காலை 8:25 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து அமாவாசை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா புரட்டாதி நட்சத்திரம். நாளைய தினம் அதிகாலை 5:20 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. அதிகாலை 5:20 வரை, அதாவது புரட்டாதி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சாத்தியம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில 6:20 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து சுபம் என்கின்ற நாம யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா இன்றைக்கு சகுனி அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 8:25 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து சதுஷ்பாதம் அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சர்வ அமாவாஸ்யை அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. இது போக இன்றைய தினம் ரைவத மன்வாதி அப்படிங்கிறதையும் கொடுத்திருப்பா. இது என்ன ரைவத மன்வாதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு வருடத்திலே 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வரும் ஷண்ணவதின்னு சொல்லுவா. அந்த வரிசையிலே இந்த நாள் ஒரு மன்வாதி சார்த்தத்திற்குரிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக இந்த நாளானது ஒரு அமாவாசை நாளாகவும் அமைந்திருப்பதால் இன்றைய தினம் முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்வதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:18 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:16 சந்திர அஸ்தமனம் என்பது மாலை 5:47 சந்திர உதயம் என்பது அதிகாலை 6:16 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:41 முதல் காலை 6:17 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 12:17 முதல் 1:46 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 7:47 முதல் 9:17 வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 10:47 முதல் மதியம் 12:47 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:46 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் மதியம் 12:41 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அறிந்துவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா சிவஞானம் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சார்த்தம் செய்துவிட்டு அன்றைய தினமே கோவிலுக்கு செல்லலாமான்னு கேட்டுட்டு அவர் விரிவாக எழுதியிருக்கிறார். சமீபத்தில் முகநூலில் ஒரு பதிவினை பார்த்தேன். அதுல என்னன்னு பார்த்தோம்னா இந்த ராமேஸ்வரம் போன்ற ஒரு புண்ணிய களங்களுக்கு செல்பவர்கள், ஒரு புண்ணிய தீர்த்தத்திற்கு செல்பவர்கள், குறிப்பா இந்த பித்ரு காரியம் பித்ருதோஷம் எல்லாம் போறதுக்காக தான் போறா. அங்க போய் இந்த பித்ரு காரியத்தை செய்துவிட்டு அப்படியே அன்றைய தினமே கோவிலுக்கும் செய்கிறார்கள். இந்த மாதிரி கோவிலுக்கு செல்லக்கூடாது, இது முற்றிலும் தவறு. ஒரு நாள் முழுக்க இந்த பித்ரு காரியங்களை செய்ய வேண்டும், மறுநாள் தான் கோவிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணணுங்கிற மாதிரி அவர் எழுதியிருக்கிறார். இது உண்மைதானா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இது போல க்ஷேத்ராடனம் செல்பவர்கள், புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்பவர்கள் முதல்ல என்ன பண்ணணும்னா பித்ரு காரியத்தை தான் செய்ய வேண்டும். முதல்ல என்ன பண்ணணும்னு சொன்னா அந்த பித்ரு காரியத்தை செய்துவிட்டு அந்த விஷயம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா தாராளமாக அவர்கள் அன்றைய தினமே கோவிலுக்கு செல்லலாம். இதிலே எந்த விதமான தவறும் இல்லை. அவர் பதிவிட்டிருப்பது யாரோ ஒருத்தர் முகநூல்ல பதிவிட்டிருக்காரு சொல்றோம் இல்லையா, அது முற்றிலும் தவறுதான். இதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இல்ல அங்கதான் 2 நாள் தங்கணும், ஒரு நாள் ஃபுல்லா பித்ருகாரியத்தை பண்ணணும், மறுநாள் தான் கோவிலுக்கு போகணுங்கிற மாதிரி எல்லாம் சாஸ்திரமே அது மாதிரி விதிகளை ஏற்படுத்தவில்லை என்பதுதான் நிஜம். காலை பொழுதிலே அதிகாலையில எழுந்திருச்சு ஸ்நானம் பண்ணிட்டு நம்ம போய் கோவில்ல சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பித்ருகாரியம் பண்றோம் அப்படின்னு சொன்னா
மீண்டும் ஒரு முறை அதற்காக ஸ்நானம் செய்ய வேண்டியதாக இருக்கும். உதாரணத்திற்கு சொல்லணும்னா இப்ப ராமேஸ்வரம் எடுத்துட்டா கூட அங்க அதிகாலை பொழுதுல இந்த ஸ்பட்டிக லிங்க தரிசனம் என்பதை வைத்திருப்பார்கள். சூரிய உதயத்திற்கு முன்னதாக ஒரு 5 மணிக்குள்ளெல்லாம் அந்த ஸ்பட்டிக லிங்க தரிசனம்ங்கிறது முடிஞ்சிடும். அதை தரிசிக்கணும்னா விடிகாத்தால தான் போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரூல் வச்சிருப்பா. நம்ம அந்த ஸ்பட்டிகலிங்க தரிசனத்துக்காக காலைல 4 மணிக்கெல்லாம் எழுந்து ஸ்நானம் பண்ணிட்டு அங்க போய் கோவில்ல போய் நின்று இந்த ஸ்பட்டிகலிங்க தரிசனத்தை பண்ணிட்டு வந்துடுறோம். பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வாத்தியார் வந்து ஒரு 7 மணிக்கு வர சொல்லி இருக்காருன்னு சொன்னா நம்ம தனுஷ்கோட்டில போய் சாதம் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு தீர்த்த யாத்திரைக்குரிய அங்க போய் இந்த தீர்த்த யாத்திரையில செய்யக்கூடிய சாதங்கள்லாம் இருக்குன்னு சொன்னா அதையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு, ஏன்னா மறுபடியும் ஒரு தடவை ஸ்நானம் பண்ணிட்டு தான் பண்ண போறோம். மடியோட ஸ்நானம் பண்ணிட்டு ஆச்சாரத்தோட முழுக்க முழுக்க அந்த பித்ரு காரியங்கள்லாம் பண்ணி முடிச்சுட்டு மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு கூட அதுக்கப்புறம் சாயங்காலம் எழுந்து கை காலெல்லாம் அலமிண்டு தாராளமா போய் சுவாமி தரிசனத்தை செய்யலாம். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ராமேஸ்வரத்தை பொறுத்த வரைக்கும் சொல்றேன். இதே மாதிரி இப்ப காசிக்கு போறவான்னு இருக்கான்னு வச்சுக்கோமே, காசிக்கு போனோம்னு சொன்னா பகல் பொழுதுல அந்த காலை பொழுது மத்தியானத்துக்குள்ள இந்த சாத்தாதிகள்லாம் முடிச்சிருவா. முடிச்சுட்டு என்ன பண்ணுவான்னா சாயங்காலம் தான் பார்த்தா அன்னபூரணி விஸ்வநாதர்லாம் போய் தரிசனம் பண்ணுவா. தாராளமாக அவற்றை மேற்கொள்ளலாம். அதுல எந்த தப்புமே கிடையாது. ஆனால் இப்ப நம்ம ஒரு வீட்டுல சார்த்தம் பண்றோம்னு எடுத்துப்போமே, வீட்டுல சார்த்தம் பண்ணும் பொழுது வீட்டுல இந்த சார்த்தத்தை செய்து முடித்து விட்டு அன்றைய தினமே பார்த்தோம்னா சாயங்காலம் ஏதாவது கோவிலுக்கு போகணும்னு சொன்னா எல்லை தாண்டாமல் அருகிலேயே இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லியிருப்பா. ஏன்னா மறுநாள் காலைல எழுந்து பரகினி தர்ப்பணம்ங்கிறத பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனாலதான் ஆத்து விட்டு வெளியில போகாம ஆத்துக்குள்ளேயே இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. இல்ல அன்னைக்கு ஏதோ ஒரு விசேஷமான தினம், அன்றைய தினம் அவசியம் கோவிலுக்கே போய் தான் ஆகணும்னு சொன்னா கூட சாயரட்சம் போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு கூட வீட்டிலேயே இருந்துக்கலாம். ஆனா அங்க ஏதாவது பிரசாதம் கொடுக்குறாங்க, அந்த பிரசாதத்தை நம்ம வாங்கி சாப்பிட முடியாது. அவ்வளவுதானே தவிர தாராளமாக தீர்த்த யாத்திரை மேற்கொள்ளும் பொழுது ஒரு சார்த்தம் செய்கின்ற நாளிலே அன்றைய தினமே நீங்கள் சுவாமி தரிசனம் செய்யலாம். அதிலே எந்த விதமான தவறுமே கிடையாது அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஏன்னா தீர்த்த யாத்திரை என்பதை இதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான். நம்ம வந்து பித்ரு தேவதா அப்படின்னா பித்ரு தேவதா ஆராதனைன்னு சொன்னா அது ஏதோ ஒரு அசுபத்தை போலவும் அது முழுக்க முழுக்க ஒரு அசுபமான நிகழ்ச்சியை போலவும், தேவதா ஆராதனை என்று சொன்னால் தெய்வங்களை வழிபடுவது என்பது முழுக்க முழுக்க ஒரு சுபத்தை போலவும் அந்த பதிவிலே அவர் குறிப்பிட்டிருந்தார். அதுபோல் அல்ல, இது இரண்டுமே ஒன்றுதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆனா இன்னும் ஒரு படி மேலே, அதாவது தெய்வ ஆராதனையை விட பித்ரு ஆராதனை என்பது மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. இதற்கு மடி ஆச்சார அனுஷ்டானங்கள் அதிகமாக தேவைப்படுகிறது. ஆனால் இறை வழிபாட்டிற்கு அதுபோல் மடியோக இருக்கணும், ரொம்ப ஆச்சார அனுஷ்டானத்தோட இருக்கணுங்கிற கட்டாயம் இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. இதுல வந்து கொஞ்சம் லௌகீகமா கூட இருந்துக்கலாம். ஆனால் இதுல வந்து லௌகீகமா இருக்க முடியாது. முழுக்க முழுக்க ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருக்கணும்னு சொல்றதுனால்தான் காலையில போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்திருந்தா கூட மறுபடியும் ஒரு தடவை தலைக்கு ஸ்நானம் பண்ணிட்டு மடியோட ஒரு மடி துணியை உடுத்திண்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா அந்த பித்ருகர்மாவினை செய்ய வேண்டும். ஆக இவற்றிலே ஒரு குழப்பம் என்பதே தேவையில்லை. இந்த நேயருக்கு மாத்திரமல்ல, நாம் அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டியது ராமேஸ்வரம் மாத்திரம் சொல்லல, நிறைய புண்ணிய கஷேத்திரங்கள் இருக்கு இல்லையா? அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகான்னு சொல்லியிருப்பா. இந்த அனைத்து கஷேத்திரங்களுமே பார்த்தோம்னா அங்கே இறைமூர்த்தங்களை தரிசிக்க வேண்டிய கஷேத்திரங்களாகவும் இருக்கும். இந்த கஷேத்திரங்கள் காஞ்சிபுரத்தையே சொல்லியிருப்பா. இந்த காஞ்சிபுரம்னு வந்தாலே நமக்கு அங்க இருக்கக்கூடிய ஆலயங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா அந்த காஞ்சிபுரத்துக்கு போனா அங்க போய் நம்ம வந்து ஒரு சாதத்தையும் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அதுவும் ஒரு புனித தலமாகவே பார்க்கப்படுகிறது. அந்த புனித தலத்தில போய் நம்ம சாதம் பண்ணிட்டு தாராளமாக அன்றைய தினமே இறை தரிசனத்தையும் மேற்கொள்ளலாம். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.